வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி 2026 வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2 மற்றும் குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் கான்டாக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 14க்கான ஆன்சர் கீ டோட்டலாக 20 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா தமிழுக்கான 100 ஆன்சர் கீ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் உள்ள மேக்ஸ் மற்றும் ஜிகேக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். இன்றைய வீடியோ பதிவில் 100 கொஸ்டின்கான தமிழ் ஆன்சர் கீ பார்க்கலாம். முதல் கேள்வி, ஒன்மை என்பதன் எதிர்சொல் என்ன? ஒன்மை என்பதன் எதிர்சொல் என்ன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அறியாமை. ஒன்மை என்பதன் எதிர்சொல் ஆன்சர் சி, அறியாமை. ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான அனைத்து வீடியோஸும் பிளேலிஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். பார்த்து பயன்பெறலாம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய டெலிகிராம் சேனலுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான அனைத்து மெட்டீரியல்ஸும் பார்த்தீங்கன்னா அதில் அவைலபிளாக இருக்கும். நம்முடைய இந்த நியூ டெஸ்ட் பேட்சுக்கான அனைத்து கொஸ்டின்கான ஆன்சருக்கு எல்லாமே பிளேலிஸ்டில் டெஸ்ட் பேட்சின்னு போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதில் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். இரண்டாவது கொஸ்டின் போயிடலாம். அண்மை எதிர்சொல் தருக. அண்மை என்பதற்கான எதிர்சொல் ஆன்சர் ஆப்ஷன் சி, சேய்மை. அடுத்து, ஓரெழுத்து ஒரு மொழி கோ என்பதன் பொருள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும் பசு, அரசன், தலைவன். இவை மூன்றுமே பார்த்தீங்கன்னா கோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சொற்கள். அடுத்து, நோய் என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, துன்பம், வருத்தம். நோய் என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பார்த்தீங்கன்னா துன்பம் அல்லது வருத்தம். மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மேலே. அங்காடி என்பதன் சரியான பொருள். அங்காடி என்பதன் சரியான பொருள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கடை வீதி. அடுத்து, குணில் பொருள் அறிக. குணில் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா குறுந்தடி. எட்டாவது கேள்வி, அலரி என்பதன் பொருள் யாது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மலர். ஒன்பதாவது கேள்வி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சூரியன் பொருந்தாததை கண்டறிக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, திங்கள். மற்ற அனைத்துமே பார்த்தீங்கன்னா சூரியனை குறிக்கும் பொருட்கள் தான். ஆதவன் என்றாலும் சூரியன், கதிரவன் என்றாலும் சூரியன், பரிதி என்றாலும் சூரியன். திங்கள் என்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரனை குறிக்கும், நிலாவை. இங்க சூரியன் என்பதற்கு பொருந்தாததை கண்டறியன்னு கேட்கிறாங்க. அப்போ திங்கள். அரசன் ஒரே பொருள் தரும் சொற்களை தேர்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா வேந்தன், கோ, மன்னன். நெக்ஸ்ட் கேள்வி, மலை என்பதை குறிக்காத சொல் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, புனல். மற்ற மூன்றுமே மலை என்பதை குறிக்கும் சொல்லு. வெற்பு என்றாலும் மலை, சிலம்பு என்றாலும் மலை, ஓங்கல் என்றாலும் மலையை குறிக்கும். புனல் என்பதுதான் பார்த்தீங்கன்னா மலையை குறிக்காதது. பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஊர். குறிஞ்சி, முல்லை, மருதம் என்பது 5 வகை நிலங்களை குறிக்கக்கூடியது. ஊர் என்பது ஒரு இடத்திற்கான பொதுவான பெயர். ஸோ அப்போ இது மட்டும் பார்த்தீங்கன்னா மாறுபட்டுள்ளது. பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கம்பர். பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் எல்லாம் தற்கால கவிஞர்கள். கம்பர் மற்றும் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஸோ அதனால இதில் பொருந்தாதது கம்பர்.
பொருந்தாத சொல்லை கண்டறிக. 10 பாட்டு நூல்கள்ல எந்த நூல் இல்லைன்னு கேக்குறாங்க. திருமுருகாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, கலித்தொகை, மதுரை காஞ்சி கொடுத்திருக்காங்க. இதுல பொருந்தாதது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி கலித்தொகை. கலித்தொகை என்பது 8 தொகை நூல்களில் ஒன்று. மற்ற மூன்றும் 10 பாட்டு நூல்களை கொண்டவை. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ அன்பு, ஆடு, இரவு, ஈசன். 16வது கேள்வி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்கன்னு கொடுத்திருக்காங்க. தையல், தங்கம், தூய்மை, தேன்னு கொடுத்திருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தங்கம், தூய்மை, தேன், தையல். 17வது கேள்வி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. காடு, கிளி, கூடை, கொண்டை. ஸோ அனைத்துமே பார்த்தீங்கன்னா சரியாக தான் பொருத்தப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. நேத்து அவங்க ஊருக்கு போனாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு. இதை எழுத்து வழக்கா எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க பாருங்க. நேற்று அவர்கள் ஊருக்கு போனார்கள். அடுத்து எழுத்து வழக்கை சொல்லை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்தான் என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு. வந்தாயா, வந்தா புல, வந்துட்டான் என்பது தவறானது. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியான இணையை கண்டறிக. ஆன்சர் இவை அனைத்தும்னு சொல்றாங்க. வசதி என்ற பேச்சு வழக்கு சரியான எழுத்து வழக்கு உயர்த்தி. நோன்பு என்ற பேச்சு வழக்கிற்கான சரியான எழுத்து வழக்கு நோன்பு. தபா என்பதன் சரியான எழுத்து வழக்கு தரம். ஸோ இவை அனைத்துமே சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. 21 ஐ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இவை அனைத்தும். ஐ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழி குறிக்கக்கூடிய சொற்கள் பார்த்தீங்கன்னா தலைவன், அழகு, வியப்பு அனைத்துமே சரிதான். தூ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா தூ என்றால் உன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மா என்பதன் பொருள் அல்லாதது எதுன்னு கேட்கிறாங்க. சிறிய. மற்ற மூன்றுமே மா என்ற ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள்கள். விலங்கு, பெரிய, நிலம் மூன்றுமே மா என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழிக்கான சொற்கள் தான். வன்மை என்பதன் எதிர் சொல். வன்மை என்பதன் எதிர் சொல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வறுமை. வன்மை என்பதற்கான எதிர் சொல் பார்த்தீங்கன்னா வறுமை. அடுத்த கொஸ்டின் இயற்கை எதிர் சொல் தருக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ செயற்கை. 26வது கேள்வி பொருந்தாத சொல்லை கண்டறிக. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, முத்தொள்ளாயிரம். ஸோ பொருந்தாத எதுன்னு பார்த்தீங்கன்னா முத்தொள்ளாயிரம். மற்ற மூன்றும் பார்த்தீங்கன்னா 50 காப்பியங்களில் கொண்டது. முத்தொள்ளாயிரம் என்பது அறநூல்களில் வரக்கூடிய ஒன்று. ஸோ அப்போ பொருந்தாத ஒன்று முத்தொள்ளாயிரம். 27 அறம் என்பதன் பொருள் யாது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கருவி. மதி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எவை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ அறிவு, நிலவு. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. மரம், மீன், முத்து, மேகம். ஸோ அனைத்துமே சரியான வரிசையில் தான் உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பேச்சு வழக்கு எங்கே போரே. இதன் எழுத்து வழக்கு என்னன்னு கேக்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ எங்கே போகிறாய். பொருந்தாத சொல் தருக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆழி. கயல், மீன், சேல் இவையெல்லாம் மீனை குறிக்கக்கூடியது. ஆழி என்பது கடலை குறிக்கும். பொருந்தாத சொல் எதுனா ஆப்ஷன் டி ஆழி. 32 குறவு என்பதன் பொருள். குறவு என்றால் காடு. ஆன்சர் ஆப்ஷன் பி. வெண்மை எதிர் சொல் தருக. ஸோ இது ஈஸி தான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கருமை. அகரவரிசைப்படி சீர் செய்க. பழம், பூனை, பெட்டி, பையன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பழம், பூனை, பெட்டி, பையன் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. சரி.
சரியான வரிசையில் அமைந்துள்ளது. ஏ ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அம்பு. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி நாலடியார். நான்மணி கடிகை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ விளம்பி நாகனார். 38 யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். இப்பழமொழி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி பழமொழி 400. அடுத்த கேள்வி, ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறதன்று ஒழுக்கமுடைமை. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நாலடியார். காரியாசன் இயற்றிய சிறுபஞ்சமூலம் என்பதில் பஞ்சமூலம் என்பது எதை குறிக்கிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 5 வேர்கள். ஏழாவது நூலில் கூறப்பட்டுள்ள 6 மருந்து பொருட்கள் பொருந்தாதது எது? ஆன்சர் கடுகாய், நெல்லிக்காய். இதுதான் ஏழாவதில் குறிக்கப்படாத மருந்து பொருட்களின் பெயர். மன்னனும் மாசர கற்றேனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோரான் சிறப்புடையன். இப்பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஔவையார். அடுத்த கேள்வி, இன்னா 40 நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கபிலர். பழமொழி 400 நூலில் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் வருவது எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி. ஔவையார் இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி திரிகடுகம். கல்வி அழகே அழகு என்று கூறும் நூல் எது? கல்வி அழகே அழகு என்று கூறும் நூல் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நாலடியார். முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் யாது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அறவுரை கோவை. நான்மணி கடிகையில் ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை அறக்கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4. சிறுபஞ்ச மூலத்தில் குறிப்பிடப்படும் வேர்களில் கண்டங்கத்திரியோடு சேராத ஒன்று எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வேப்பிலை. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே என்று தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஔவையார். நல்வழி நூல் இந்த பாடலை குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்து கலைச்சொற்கள். டிவிடெண்ட் என்பதன் சரியான தமிழ்ச்சொல் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ லாப பங்கு. இருப்புநிலை குறிப்பு என்ற தமிழ் சொல்லுக்குரிய ஆங்கில சொல் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி பேலன்ஸ் ஷீட். 53 டிவால்யூஷன் என்பதன் பொருள் யாது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பண மதிப்பிறக்கம். மார்டேஜ் என்ற சொல்லின் சரியான தமிழாக்கத்தை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் ஆப்ஷன் சி அடமானம். காசோலை என்பதை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைப்பார்கள்? ஆன்சர் ஆப்ஷன் டி செக். ரெவின்யூ என்பதன் தமிழ் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி வருவாய். நெட் ப்ராஃபிட் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி நிகர லாபம். பிரீமியம் என்ற சொல்லின் தமிழாக்கம் என்ன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ காப்பீட்டு தவணை. மிகைப்பற்று என்பதன் ஆங்கில சொல் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஓவர் டிராஃப்ட். இன்சென்டிவ் என்ற ஆங்கில சொல்லிற்கு சரியான தமிழ்ச்சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஊக்கத்தொகை. சந்தை மதிப்பு என்ற ஆங்கிலத்தில் எவ்வாறு குறிப்பிடுவர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ. சந்தை மதிப்புனா ஆன்சர் மார்க்கெட் வேல்யூ. சப்சிடி என்பதன் சரியான தமிழ்ச்சொல் மானியம். சப்சிடி என்பதன் சரியான தமிழ்ச்சொல் ஆப்ஷன் பி மானியம். டெபிட் என்பதன் தமிழ் பொருள் யாது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பற்று. காப்பீட்டு தவணை என்ற சொல்லின் ஆங்கில வடிவம் எது?
ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பிரீமியம். பிஸ்கல் என்ற சொல்லின் பொருள் என்ன? நிதி சார்ந்த. பிஸ்கல் என்ற சொல்லின் பொருள் என்னன்னா ஆப்ஷன் சி நிதி சார்ந்த. பற்றுச்சீட்டு என்பதன் ஆங்கில சொல் என்ன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா வவுச்சர். பற்றுச்சீட்டு என்பதன் ஆங்கில சொல் பார்த்தீங்கன்னா வவுச்சர். பேங்க்ரப்ட் என்பதன் தமிழ் பொருள் பார்த்தீங்கன்னா நொடிந்தவர். அடுத்து டிராப்ட் என்பதன் தமிழாக்கம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வரை ஓலை. 69 பண்டு என்ற ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் மொழிபெயர்ப்பு. ஆன்சர் ஆப்ஷன் பி நிதி. இன்ட்ரெஸ்ட் என்பதன் பொருள் யாது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வட்டி. கரன்சி என்பதன் சரியான தமிழ் சொல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நாணயம் அல்லது பணம். நாமினி என்ற சொல்லின் தமிழாக்கம் என்ன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பரிந்துரைக்கப்பட்டவர். பட்ஜெட் எஸ்டிமேட் என்பதன் சரியான தமிழாக்கம் வரவு செலவு திட்ட மதிப்பீடு. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆனது. எல்லாமே அவுட் சோர்ஸ் புக்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து டிஸ்கவுண்ட் என்ற சொல்லின் பொருள் யாது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தள்ளுபடி. 75 பேங்கிங் என்ற சொல்லின் தமிழாக்கம் என்ன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வங்கியியல். அடுத்து பள்ளி பாட புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட கலைச்சொற்கள். மோர்பிம் என்பதன் சரியான தமிழாக்க சொல் பார்த்தீங்கன்னா உருபன். ஆல்ரெடி நிறைய டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஒப்பிலக்கணம் என்ற தமிழ் சொல்லுக்குரிய ஆங்கில சொல் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கம்பேரேட்டிவ் கிராமர். போனமி என்பதன் தமிழ் பொருள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒளியன். லெக்சிகன் என்ற ஆங்கில சொல்லின் சரியான தமிழாக்கம். ஆன்சர் ஆப்ஷன் பி பேரகராதி. அடுத்து முக்கியமானது குமிழ்கல் என்பதை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைப்பார்கள்? கோனிக்கல் ஸ்டோன். அடுத்து பாருங்க வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்பதன் சரியான தமிழ் சொல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாசன தொழில்நுட்பம். நீர் மேலாண்மை. பி தான் கரெக்ட். ஸோ 2 ஆன்சர் டிக் ஆயிருக்கு. வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்பது ஆப்ஷன் பி நீர் மேலாண்மை. 82 இரிகேஷன் டெக்னாலஜி என்பதற்கான தமிழ் சொல் தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாசன தொழில்நுட்பம். வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா ஆப்ஷன் பி நீர் மேலாண்மை. இரிகேஷன் டெக்னாலஜி என்பதுதான் பாசன தொழில்நுட்பம். இதுவும் கடந்த டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. அடுத்து வெப்பமண்டலம் என்பதற்கு இணையான ஆங்கில சொல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் ஜோன். ஆப்ஷன் ஏ. அடுத்து லான்ச் வெஹிக்கிள் என்பதற்கான தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஏவு ஊர்தி. டவுன்லோட் என்ற ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பதிவிறக்கம். மிசில் என்பதன் சரியான தமிழ் சொல். ஆன்சர் ஆப்ஷன் பி ஏவுகணை. 87 எலக்ட்ரானிக் டிவைஸ் என்பதன் தமிழ் பொருள் யாது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மின்னணு கருவிகள். அடுத்து பாருங்க நாட்டிக்கல் மைல் என்பதன் சரியான தமிழ் சொல். இது ஒரு இம்பார்ட்டன்டான கலைச்சொல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கடல் மைல். காணொளி கூட்டம் என்ற சொல்லின் ஆங்கில வடிவம் வீடியோ கான்ஃபரன்ஸ். அடுத்து பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு பிஎன்ஆர் என்பதன் தமிழ் பொருள் என்னன்னு கேட்பாங்க. பயணியர் பெயர் பதிவு. சோசியல் ரிஃபார்மர் என்பதன் சரியான தமிழ் சொல். ஆன்சர் சமூக சீர்திருத்தவாதி. அடுத்து சைலண்ட் சாயில் என்பதன் தமிழாக்கம் கலர் நிலம். சைலண்ட் சாயில் என்பதன் தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா கலர் நிலம். வாலண்டியர் என்பதன் ஆங்கில சொல் பார்த்தீங்கன்னா தன்னார்வலர். அடுத்து சென்டென்ஸ் என்பதன் சரியான தமிழ் சொல் சொற்றொடர்.
கேவ் டெம்பிள் என்பதன் தமிழ் பொருள் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி குடைவரை கோவில். ஸோ இதுவும் கேட்டிருக்காங்க. அடுத்து ட்ரெஷரி என்பதன் சரியான தமிழ் சொல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கருவூலம். அடுத்து ஹானரி டெக்கரேட் என்பதன் ஆங்கில சொல்லின் தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா மதிப்புறு முனைவர். ஹானரி டாக்டரேட். ஆனரி டாக்டரேட் என்ற ஆங்கில சொல்லின் தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா மதிப்புறு முனைவர். மெலோடி என்பதன் சரியான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மெல்லிசை. நெக்ஸ்ட் ஒன் டாக்குமெண்ட் ஷார்ட் பிலிம் என்பதன் தமிழ் பொருள் பார்த்தீங்கன்னா ஆவண குறும்படம். கிளாசிக்கல் லிட்ரேச்சி சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சொல்லியல் இலக்கியம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்பதன் சரியான தமிழ் சொல் சொல்லியல் ஆங்கிலம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி நடத்தக்கூடிய 2027 வரக்கூடிய குரூப் 1 குரூப் 2 குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் நம்பர் 14க்கான ஆன்சர் கீ டோட்டலாக 20 கொஸ்டின் வந்து நம்ம டெஸ்ட் வச்சுருந்தோம். 100 கொஸ்டின் தமிழும் பேலன்ஸ் 100 கொஸ்டின் 75 கொஸ்டின் ஜிகேவும் 25 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸும் வச்சுருப்போம். ஸோ இந்த வீடியோ பதிவில் தமிழ் 100 கேள்விகளுக்கான ஆன்சர் கீ பார்த்தோம். அடுத்த உள்ள வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிகேக்கான ஆன்சர் கீ ப்ளஸ் மேக்ஸுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் சேனலோட லிங்கையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.